வந்து காவேரி கிட்ட கிளம்பலையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கே கிளம்புறது அப்படின்னு. எங்கே கிளம்புறதுன்னு கேட்குற. எல்லாரும் கிளம்பி சாயந்தரமாக வந்து வர சொன்னாங்கல்ல, நம்ம போகணும்ல ராகினி பொண்ணு பார்க்க அப்படின்னோடனே, ஆமாம் அவளை பொண்ணு பார்க்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வந்து காவேரி. உடனே வந்து இங்கே பாரு சொன்னால் கேளு, நல்லா இருக்காது, தாத்தா வேறு 2 பேரையும் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம போய் தான் ஆகணும். இங்கே பாரு காவேரி எதுவும் இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல போயிட்டு வந்துடலாம் தாத்தாக்காக ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ராகினி வீட்டுக்கு போகிறாங்க. ராகினி வீட்டில் பசுபதி எல்லாருமே வரவேற்கிறாரு. நீ வந்திருக்கியாம்மா காவேரி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராரு. பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து அஜய் வந்து பொண்ணை வந்து வரலையா அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, பொண்ணை கூப்பிடுங்க, மாப்பிள்ளை வந்து எவ்வளோ வந்து பார்த்துட்டே இருக்கார், பொண்ணு வருவான்னு காத்துட்ருக்காரு, சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னோடனே உடனே ராகினி வந்து மேலேருந்து இறங்கி வராங்க. எப்படி தேவதை மாதிரி இருக்கா பாருங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஆமாடா பின்ன நம்ம மருமகளாச்சு எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா இருக்கம்மா, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லலையே அப்படின்னோடனே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. சரிம்மா அவள் சொல்ல நாங்கள் சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லோரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம காவேரி மட்டும் வேணான்றாங்க. எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறதால வேறு வழி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து ராகினி வந்து காவேரியை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி வீடு சுற்றி பார்க்கலாமா அப்படின்றாங்க. வீடு சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க காவேரி. உடனே ஓடி வந்து ராகினி வந்து பின்னாடியே வந்து கையை பிடிக்கிறாங்க. செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. தோள்பட்டியை வந்து தள்ளி விட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னோடனே, நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரேன்னு நினைக்கிறேன், எல்லாம் உனக்காக தான்டா செல்லும் அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. கோவப்படாத, எல்லாம் உனக்காக தான் நான் வரேன், உன்னை நிம்மதியாக இருக்க விடவே கூடாது, உன்னை நிம்மதியாக இருக்க விட்டா எனக்கு தூக்கம் வராது புரியுதா, அஜயே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணின்னு வரேன், உன்னை டென்ஷன் பற்றினே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. உடனே பசுபதி வந்து சிரிக்கிறாரு. உங்களுக்கு சிரிக்க வைக்கமா இல்லையா, உங்கள் பொண்ணு இப்படி சொல்கிறது, உங்கள் பொண்ணு வாழ்க்கை நீங்கள் வந்து பாழாக்குவீங்களா, அவள் சந்தோஷமாக இருக்கணும் என்னமே கிடையாதா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீயும் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே செம்ம டென்ஷனாக இருக்குது. காவேரி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. இங்கே பார் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மட்டும் தான் நாங்கள் வரேன் புரியுதா, உன்னை காலம் ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் வாழ்க்கையை வந்து வேணுமே கெடுத்தல, அதுக்கெல்லாம் உனக்கு இருக்குடி, நானும் உன் வாழ்க்கையை கெடுத்த, நீ தான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்னா நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே ராகினி பாய் காவேரி அப்படி சொல்லிட்டு வேணும்னு வெறுப்பேற்றுறாங்க. உடனே காவேரி வேறு வழி இல்லாமல் அப்படியே உட்காந்து வராங்க. வீட்டுக்கு வந்து காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. விஜய் வந்து என்ன விஷயம், ஏன் காவேரி இப்படி இருக்கா அப்படின்னோடனே, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், நீ சொன்னது எல்லாமே உண்மை தான், ஆனால் ஒரு விஷயம், அவர் வந்து பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வார், அதான் எனக்கே தெரியுமே, நானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அஜய் வந்து கஷ்டப்படுத்துவார், அவங்க வீட்டை எப்படி கஷ்டப்படுத்துவார், ஒன்றை மட்டும் தான் அவர் டார்கெட்டாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, அதுவும் நீங்கள் இருக்க போகிறதில்ல, போதும் நீங்கள் இங்கே இருக்க போகிறது சொல்கிறத போது நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. ஏன் காவேரி அழுவுற அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் அழுதான் முடியும், நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, எல்லாம் என் தலை எழுத்து, அந்த எப்போ பார்த்தாலும் அந்த பசுபதி கிட்ட எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பசுபதி என்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டார், நான் இருக்கேன் காவேரி உனக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து நான் போகிறத பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அதை புரிஞ்சுக்கோ காவேரி, இந்த கல்யாணம் நடக்கட்டும், வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து அவள் என்னென்ன பேசினா தெரியுமா, எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயோட மடியில் படுத்து அப்படியே வந்து சாஞ்சி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜயும் ஆறுதலாக அப்படியே தடவி கொடுக்குறாரு. இதோட முடியுது.